அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண பரமாத்மாவின் பிறந்த நாள் இந்த மாதம் வருவதால் அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், கிருஷ்ணரை எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் ஆகும். மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். திருமணம் ஆனவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக அவதரிப்பார். கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதே சிறந்ததாகும். ஏனென்றால் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாளில் வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும். மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை. வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன்குழல் போன்ற பலகாரங்களை செய்து படைக்க வேண்டும். இந்த நாளில் அனைவரும் கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம்.